திமுகவிற்கு பயத்தை காட்டிய பாஜக, என்டிஏ கூட்டணினா சும்மாவா? சுமூகமாக முடிக்கப்பட்ட தொகுதி பங்கீடு ஒப்பந்தம். புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கட்சிகளை உள்ளடக்கிய என்டிஏ கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது. இந்த கூட்டணியில் பிளவு ஏற்படுத்த நினைத்த சதி வேலை முறியடிக்கப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் என் ரங்கசாமி வழிகாட்டுதலில் இயங்கும் என்டிஏ ஆட்சியின் கீழ் புதுச்சேரி கடந்த 5 ஆண்டுகளில் முன்னெப்போதும் இல்லாத அபரிமிதமான வளர்ச்சியை கண்டுள்ளது. இத்துடன் பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் மிகவும் பின்தங்கிய மக்களை உயர்த்தும் பல நலத்திட்டங்கள் மூலம் அனைவரையும் அரவணைத்து செல்ல பாஜக கூட்டணி என்ஆர் காங்கிரஸை வழி நடத்தியது. இந்த நிலையில் புதுச்சேரியின் நலனையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை என்டிஏ கூட்டணி சிறப்பாக முடித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளும், பாரதிய ஜனதா கட்சி 10 தொகுதிகளும், அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தலா 2 தொகுதிகள் என தொகுதி ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டுள்ளது. கூட்டணி வைப்பது தொடர்பாக கட்சிக்குள் சில கருத்து வேறுபாடுகள் இருந்த போதும் அதனை லாபகமாக பேசி கூட்டணி கட்சிகளிடையே ஒருங்கிணைத்து தெளிவான திட்டத்தை தீட்டியதால் ஒரு மகத்தான மாபெரும் கூட்டணி அமைந்துள்ளது. இதற்கு மாறாக காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியான இண்டி கூட்டணி தொகுதி பங்கீடு விவகாரத்தில் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதால் எந்த முடிவை எடுக்க முடியாமல் குழப்பத்தில் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இதற்கு உதாரணமாக நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி காணும் காங்கிரசின் நாராயணசாமிக்கு திமுக தற்போது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த தொகுதியை திமுகவின் வி கார்த்திகேயனும் கேட்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பாஜக தனது கூட்டணி கட்சிகளுக்கு 4 தொகுதிகளை அளித்து தனது பெருந்தன்மையை காட்டியுள்ளது. இப்படி கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் புதுச்சேரியில் ஆட்சியை ஏற்படுத்துவதில் சிக்கல் ஏற்படும் என நினைத்த திமுக புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை தமிழகத்தில் தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 23ஆம் தேதிக்கே மாற்றி தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையத்திடம் கோரியுள்ளது. இந்த விஷயத்தை வைத்து பார்த்தால் திமுக தற்போது புதுச்சேரி தேர்தலை பதற்றத்துடன் எதிர்கொள்ளப் போகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்பது உறுதியானதால் இந்தியா கூட்டணி தற்போது பதற்றத்தில் உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.